வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு ட்ரெய்லர் வந்து கலக்குது. அதுதான் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள பிசான். சாதாரண மாஸ் படம் இல்ல இது. இது ஒரு சமூக போராட்டம், ஒரு மனிதனின் குரல், ஒரு உண்மை கதையின் அழுகை. ட்ரெய்லர் தொடங்கும் முதல் சில வினாடிகளில் இருந்தே நம்ம கண் முன்னே மண், மழை, மிருகம், மனிதன் எல்லாம் கலந்து வரும் அந்த நியூட்ரல் கலர்ஸ். அந்த வண்ணங்கள் மாதிரி செல்வராஜ் சினிமாவுக்கு சிக்னேச்சர் மாதிரி. அந்த ஒளியில் இருக்கும் உண்மை அதுதான் நம்ம நெருப்பா எரிக்குது. ட்ரெய்லர்ல ஹீரோவின் இமோஷன்ஸ் ரொம்ப ரா. அவன் ஒரு சாதாரண மனிதன், சமூகத்தினால் தள்ளி வைக்கப்பட்டவன். ஆனா அவனுக்கு மனசுல ஒரு கோபம், ஒரு நியாயம் தேடல். அவனோட அந்த கண்களில் காணப்படும் நெருப்பு, அதுதான் இந்த ட்ரெய்லரின் அடையாளம். மாரி செல்வராஜ் படம் வந்தா நம்மள ஒரு தாக்கம் இருக்கும். அவர் கதை சொல்லும் விதம் ரியல், பாயிண்ட் டு பாயிண்ட், உணர்ச்சி நிறைந்தது. பெரியார் படம், கார்னன், இப்போ பிசன் எல்லாமே ஒரு சமூக அடையாளத்தை சொல்லும் வகையில அந்த மாதிரி உணர்ச்சி இங்கும் தெளிவா தெரியுது. ட்ரெய்லரில் ஒவ்வொரு ஷாட்டும் ஒரு போராட்ட காட்சி போல இருக்கு. மிருகத்தை அடக்கிற காட்சி, மண்ணில் மிதக்கிற காட்சி, சங்கிலியில் கட்டப்படுற காட்சி, அதெல்லாம் சின்ன சின்ன விஷுவல்ஸ் போல இருந்தாலும் அதன் பின்னணியில் சொல்ல வருவது பெரியது. மனிதனின் சுதந்திரம் எப்படி பறிக்கப்படுகிறது என்பதுதான். அந்த ஒரு டயலாக், நியாயம் கேட்கிறவனே குற்றவாளி ஆக்குறாங்க. அந்த வரி கேட்ட உடனே மாரி செல்வராஜ் படம் என்ற உணர்ச்சி நேரடியாக வருது. அது ஒரு சினிமா வசனம் இல்ல, ஒரு சமூக உண்மை. மற்றொரு விஷயம், கேமரா ஒர்க், ஒளியும் நிழலும் சேர்ந்து ஒரு மிருகத்தின் உயிரை உருவாக்குற மாதிரி இருக்கு. பீசன் என்ற பெயர் இட்செல்ஃப் ஒரு சிம்பாலிசம், வலிமையும் அடக்குமுறையையும் இணைக்கும் உருவம். அந்த பெயரே சொல்லுது, இது ஒரு மனிதனின் வன்முறை அல்ல, அவன் அனுபவித்த வன்முறைக்கு எதிரான பதில். பின்னணியில் வரும் இசை நம்மை பீலிங்ல ஆழமாக இழுக்குது. மாரி செல்வராஜ் படங்கள்ல எப்போதுமே ஒரு சத்தம் இருக்கும். அது தாளம் அல்ல, அது ஒரு மன அழுத்தம். அதே மாதிரி இங்கும் ஒவ்வொரு காட்சியிலும் அந்த சத்தம் நம்ம நெஞ்சுக்குள்ள அடிச்சு போடுது. முக்கியமா சொல்லணும், மாரி செல்வராஜ் கதைகள் மாஸ் இல்லாம ரியலாக பேசும். அவர் எப்போதும் ஹீரோவை கடவுளா காட்ட மாட்டாரு, மனிதனாகவும் தவறுகளோடவும் உணர்ச்சியோடவும் காட்டுவார். அந்த உண்மைதான் அவரோட படங்களை உயிரோட வைத்திருக்கு. பியாண்ட் ட்ரெய்லர் முடிவில் வரும் அந்த சண்டை காட்சி, முழுக்க குரல், கண்ணீர், மண், இரத்தம். அந்த நிமிஷத்தில் சினிமா ஒரு உண்மையான போராட்டம் மாதிரி தெரியுது. மிருகத்தின் பேர்ல மனிதனின் குரல் பேசுது. மொத்தத்தில் பிசான் ட்ரெய்லர், மாரி செல்வராஜ் அவர்களின் கதை சொல்லும் நேர்மை, மண்ணின் வாசனை, சமூகத்தின் குரல், மனிதனின் போராட்டம் எல்லாம் இணைந்த ஒரு கலவை. இந்த ட்ரெய்லர் சொல்ல வருவது எளிது. நீ எவ்வளவு அடக்கினாலும் உண்மை ஒரு நாள் மிரண்டே கிளம்பும். அதுதான் பியான். நண்பர்களே, உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது? மாரி செல்வராஜ் டச் மீண்டும் உணர்ந்தீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வாய்ஸ் ஆஃப் படீஸ். இதுதான் பைசன் மூவி ட்ரெய்லர் ரிவ்யூ, தமிழ் வாய்ஸ் ஓவர் ஸ்டைல். அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.